ஓம் சாந்தி. மார்ச் 14, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இக்கல்வியை ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது. கற்பதிலேயே நீங்கள் ஒரு புலமை பரிசிலை வெல்கின்றீர்கள். ஆகவே தந்தையிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற ஞானத்தை கிரகியுங்கள். கேள்வி: யாரை நீங்கள் தகுதி வாய்ந்த பிராமணர்கள் என அழைப்பீர்கள்? அவர்களின் அறிகுறிகள் என்ன? பதில்: 1. தகுதி வாய்ந்த பிராமணர்கள் பாபாவின் கீதை ஞானத்தை இதயபூர்வமாக கூறக்கூடியவர்கள். 2. அவர்கள் மேலும் பலரை தங்களைப் போல் ஆக்குகின்றார்கள். 3. அவர்கள் பலருக்கும் இந்த ஞான செல்வத்தை தானம் செய்கிறார்கள். 4. அவர்கள் என்றுமே எவருடனும் முரண்படுவதில்லை. 5. அவர்களுடைய புத்தி ஒருபொழுதும் எந்த ஷரீரதாரி மீதும் பற்று கொண்டிருக்க முடியாது. 6. பிராமணர்கள் தங்களுக்குள் எந்த தீய ஆவியையும் கொண்டிருக்காதவர்கள். அவர்கள் ஷரீர உணர்வை துறந்து ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஓம் சாந்தி. தந்தை தனது அறிமுகத்தையும் உலக சக்கரத்தின் ஞானத்தையும் கொடுத்துள்ளார். அவர்கள் நாடகங்களையும் மாதிரிகளையும் உருவாக்குவது போன்று உலக சக்கரமும் மீண்டும் மீண்டும் அதே போன்று இடம்பெறுகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் பிரவேசித்துள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சக்கரத்தை உங்கள் புத்தியில் சுழற்ற வேண்டும். நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என அழைக்கப்படுவதால் அவை யாவும் உங்கள் புத்தியில் சுழல வேண்டும். தந்தையிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற ஞானத்தை கிரகிக்க வேண்டும். இறுதியில் நீங்கள் ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்வதுடன் உங்களுக்குள் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியினது ஞானமும் இருக்கக்கூடிய அளவிற்கு அதனை கிரகிக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மிக நல்ல முயற்சியை செய்ய வேண்டும். இது ஒரு கல்வியாகும். பிராமணர்களாகிய உங்களைத் தவிர வேறு எவரும் இக்கல்வியை அறிந்திருக்கவில்லை என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பல்வேறு வகையான ஜாதிகள் உள்ளன. அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக வேண்டும் என மக்கள் நம்புகிறார்கள். இப்பொழுது உலகம் முழுவதும் ஒன்றாக முடியாது. இவ்வுலகில் ஓர் ராஜ்யமும் ஒரே ஒரு தர்மமும் ஒரே ஒரு மொழியும் இருக்க வேண்டிய தேவை உள்ளதாயின் அது சத்யுகத்தில் மாத்திரமே இருக்க முடியும். அங்கு உலக அதிபதிகளான லக்ஷ்மி நாராயணரது உலக ராஜ்யம் இருக்கும். அந்நேரத்தில் உலகில் எவ்வாறு அமைதி இருந்தது என்பதை நீங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இது பாரதத்திற்கான கேள்வி மாத்திரமே ஆகும். அவர்களின் ராஜ்யமாக இருந்த பொழுது முழு உலகிலும் அமைதி நிலவியது. குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு எவருக்கும் இது தெரியாது. அனைவரும் பக்தர்களே. அவர்களின் பக்திக்கும் இந்த ஞானத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் வழிபாடு செய்யாது விட்டால் பேய்களும் தீய ஆவிகளும் உங்களுக்கு தீங்கிழைக்கும் என்றில்லை. இல்லை, இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு உரியவர்கள். உங்களுக்குள் நீங்கள் எத்தகைய தீய ஆவிகளை கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் அகற்றப்படும். முதன்மையான தீய ஆவி ஷரீர உணர்வின் அகங்காரமாகும். நீங்கள் இதனை துறக்கும் பொருட்டு தந்தை உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் பொழுது எந்த தீய ஆவியும் உங்கள் முன்னால் வர பயப்படும். தீய ஆவிகள் எதுவும் 21 பிறவிகளுக்கு வர முடியாது. 5 தீய ஆவிகளும் ராவண சமுதாயத்திற்கு உரியவை. ராவண ராஜ்யமும் ராம ராஜ்யமும் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டது. ராவண ராஜ்யத்தில் சீரழிவு காணப்படுகிறது. ஆனால் ராம ராஜ்யத்தில் ஆத்மாக்கள் மேன்மையானவர்கள்.
உங்களைத் தவிர வேறு எவரும் இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வதில்லை. எவ்வாறாயினும் உங்கள் மத்தியிலும் புத்திசாலிகளும் விவேகிகளும் மாத்திரமே இதனை மிக நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். ஏனெனில் பூனையாகிய மாயையும் குறைந்தவள் அல்ல. சில நேரங்களில் குழந்தைகள் கற்பதை நிறுத்திவிடுகிறார்கள் அல்லது நிலையத்திற்கு செல்வதை நிறுத்திவிடுகிறார்கள். அத்துடன் நற்குணங்களையும் கிரகிப்பதில்லை. அவர்களின் கண்கள் அவர்களை ஏமாற்றி விடுகின்றன. அவர்கள் ஏதாவது நல்லதைக் கண்டால் அதனை சாப்பிட்டு விடுவார்கள். எனவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இதுவே இலக்கும் லட்சியமும் ஆகும், அதாவது லக்ஷ்மி நாராயணர் ஆகுவது. நீங்கள் அவர்களைப் போன்று ஆகுவதுடன் அவர்களிடம் உள்ளதைப் போன்றே நற்குணங்களையும் கிரகிக்க வேண்டும். அங்கு அரசர் அரசி எவ்வாறோ பிரஜைகளும் அவ்வாறே இருக்கிறார்கள். அனைவரும் தெய்வீக குணங்களை கொண்டிருக்கின்றனர். அங்கு அசுர குணங்கள் இருப்பதில்லை. அங்கு அசுரர்களும் இருப்பதில்லை. இந்த விஷயங்களை பிரம்மா குமார்கள் பிரம்மா குமாரிகளாகிய உங்களைத் தவிர வேறு எவரும் புரிந்து கொள்வதில்லை. உங்களிடம் தூய பெருமை உள்ளது. ஏனெனில் நீங்கள் இனிமையிலும் இனிமையான ஆன்மீக தந்தைக்கு உரியவர்கள் என்பதால் நீங்கள் இப்பொழுது ஆஸ்திகர்கள் ஆகியுள்ளீர்கள். எந்த ஷரீரதாரியாலும் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது என்பதையும், வேறு எவராலும் உங்களுக்கு இந்த ஞானத்தையோ அல்லது நினைவு யாத்திரையையோ கற்பிக்க முடியாது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். தந்தையால் மாத்திரமே இதனை உங்களுக்கு கற்பிக்க முடியும். இதனை நீங்கள் கற்று பின்னர் மற்றோருக்கும் கற்பிக்கின்றீர்கள். உங்களுக்கு இதனை கற்பித்தவர் யார்? உங்களுடைய குரு யாரென அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். ஏனெனில் இந்த ஆன்மீக விஷயங்களை ஆசிரியர்கள் கற்பிப்பதில்லை. ஒரு குரு மாத்திரமே இந்த விஷயங்களை கற்பிப்பார். எவ்வாறாயினும் சத்குருவை தவிர வேறு எந்த குருவும் உங்களுக்கு இல்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர் பரம்பொருள் என்றும் அழைக்கப்படுகின்றார். நாடகத்திற்கு ஏற்ப உண்மையான சத்குருவை வந்து தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். அவர் எங்களுக்கு கூறுவது அனைத்தும் சத்தியமே. அவர் எங்களை சத்திய பூமிக்கு அழைத்து செல்கின்றார். அங்கு ஒரே ஒரு சத்தியமானவர் மாத்திரமே இருக்க முடியும். ஷரீரதாரி எவராவது நினைவு செய்வது பிழையாகும். இங்கு நீங்கள் ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் சின்னம் சிறிய ஒளி புள்ளிகளாக இருப்பதைப் போன்று தந்தையும் ஒரு ஒளி புள்ளியே ஆவார். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனக்கென்று சொந்த சமஸ்காரங்களும் கர்மமும் உள்ளன. அவர்களது சமஸ்காரங்கள் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. அவர்களுடைய சமஸ்காரங்கள் ஒரே மாதிரி இருந்தால் அவர்களுடைய முக சாயல்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் அவர்களின் முக சாயல்கள் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சிறிது வேறுபாடு இருக்கவே வேண்டும். இந்த ஒரு நாடகமும் ஒரே ஒரு உலகமும் மாத்திரமே இருக்கின்றன, பல உலகங்கள் அல்ல. மேலே ஓர் உலகமும் கீழே ஓர் உலகமும் உள்ளது என்றோ அல்லது நட்சத்திரங்களில் ஓர் உலகம் உள்ளது என்றோ கூறுவதெல்லாம் கட்டுக்கதைகளாகும். பாபா கேட்கின்றார், இதனை உங்களுக்கு கூறியவர் யார்? அவர்கள் பல்வேறு சமய நூல்களை குறிப்பிடுகிறார்கள். சமய நூல்கள் நிச்சயமாக மனிதர்களாலேயே எழுதப்பட்டன. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. வினாடிக்கு வினாடி நடிக்கப்படுகின்ற எதுவானாலும் ஏற்கனவே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளே, எவ்வாறு இந்த உலக சக்கரம் சுழல்கிறது என்பதும் எவ்வாறு மனிதர்கள் தங்கள் பாகங்களை நடிக்கிறார்கள் என்பதும் உங்கள் புத்தியில் பிரவேசித்துள்ளன. சத்யுகத்தில் உங்களுக்கு மாத்திரமே நடிப்பதற்கான ஒரு பாகம் உள்ளது என பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக வரிசை கிரமமாக நீங்கள் கீழே இறங்கி வருகின்றீர்கள். பாபா உங்களுக்கு அனைத்தையும் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார்.
எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இவை அனைத்தையும் பிறருக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். பெரிய நிலையங்கள் திறக்கப்படும். அப்பொழுது முக்கியஸ்தர்களும் ஏழைகளும் வருவார்கள். பொதுவாக இந்த ஞானம் ஏழைகளின் புத்தியில் மிக விரைவில் பிரவேசிக்கிறது. முக்கியஸ்தர்கள் வருகின்றார்கள், ஆனால் தங்களின் வேலைகளினால் தங்களுக்கு இங்கு கற்பதற்கு நேரமில்லை என கூறுகிறார்கள். சில குழந்தைகள் தாங்கள் நன்றாக கற்பார்கள் என சத்தியம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கற்காது விட்டால் தங்களுக்கே தீங்கிழைக்கிறார்கள். மாயை அவர்களை தன் பக்கம் இழுத்து விடுகின்றாள். கற்பதை நிறுத்துகின்ற பல குழந்தைகள் உள்ளார்கள். அவர்கள் தங்கள் கல்வியை தவறவிட்டால் நிச்சயமாக சித்தியடைய மாட்டார்கள். ஒரு பாடசாலையில் உள்ள நல்ல மாணவர்கள் திருமண வைபவத்திற்கோ அல்லது வேறு இடத்திற்கோ செல்வதற்கென ஒரு பொழுதும் விடுமுறை லீவ் எடுக்க மாட்டார்கள். ஏனெனில் தாங்கள் சிறப்பாக கற்று புலமை பரிசில் பெற வேண்டும் என அவர்களுடைய புத்தி கூறும். இதனாலேயே அவர்கள் கற்கிறார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் கற்பதை தவற விடுவதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தங்கள் கல்வியை தவிர வேறெதுவும் இனிமையானதாக தோன்றாது. இல்லையேல் தங்களின் நேரம் அனாவசியமான முறையில் வீணாக்கப்பட்டுவிடும் என அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இங்கு உங்களுக்கு ஓர் ஆசிரியர் மாத்திரமே கற்பிக்கின்றார். ஆகையால் நீங்கள் ஒரு பொழுதும் உங்கள் கல்வியை தவறவிடக்கூடாது. ஆம், மாணவர்களும் தாங்கள் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமானவர்களே. தனது மாணவர்கள் நன்றாக செய்வதை ஆசிரியர் உணரும் பொழுது அவரும் கற்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். பின்னர் மாணவர்கள் நன்றாக செய்திருந்தால் ஆசிரியரின் பெயரும் போற்றப்படும். அவர்களுடைய தரம் முன்னேற்றம் அடைந்து அவர்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். இங்கேயும் நன்றாக கற்பவர்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். ஒரே வகுப்பிலிருந்தே சிலர் உயர்ந்த அந்தஸ்தையும் மற்றும் பலர் குறைந்த அந்தஸ்தையும் பெறுவார். எனவே அவர்களது வருமானம் சமமாக இருக்க முடியாது. அனைத்தும் ஒருவருடைய புத்தியிலேயே தங்கியுள்ளது. அங்கு மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கின்றார்கள். எனினும் இங்கு எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆதலால் நீங்கள் மிகவும் நன்றாக கற்க வேண்டும். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த கல்வியை ஒரு பொழுதும் கைவிட்டு செல்லக்கூடாது. சிலர் சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் தலைகீழான விஷயங்களை கூறி துரோகிகள் ஆகின்றார்கள். நீங்கள் பிறரின் கட்டளைகளை பின்பற்றக்கூடாது. ஸ்ரீமத் பற்றி யாராவது எதனை கூறினாலும் உங்களுக்கு கற்பிப்பவர் தந்தையே என்ற நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். எனவே நீங்கள் ஒரு பொழுதும் இக்கல்வியை கைவிட்டு செல்லக்கூடாது. குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமமானவர்களே. ஆனால் தந்தை எப்பொழுதும் முதல் இலக்கத்தில் முதலாவதாக உள்ளார். நீங்கள் இக்கல்வியை விட்டு விலகினால் எங்கு செல்வீர்கள்? நீங்கள் இக்கல்வியை வேறெங்கும் பெற முடியாது. நீங்கள் சிவ் பாபாவுடனேயே கற்க வேண்டும். நீங்கள் சிவ் பாபாவுடனேயே ஒரு பேரத்தையும் செய்ய வேண்டும். சிலர் தலைகீழான விஷயங்களை கூறி அவர்களின் முகங்களை மறுபக்கத்திற்கு திருப்பி விடுகிறார்கள். இது சிவ் பாபாவின் வங்கி, பேங்க். உதாரணமாக, உங்களில் சிலர் ஒரு சத்சங்கத்தை வெளியே ஆரம்பிக்க விரும்பினால் சிவ் பாபாவின் வங்கியில் சேமிப்பு வைக்க விரும்புகின்றீர்கள். எவ்வாறு அதனை நீங்கள் செய்ய போகின்றீர்கள்? இங்கு வரும் சில குழந்தைகள் தங்களால் கொடுக்கக்கூடுமானவற்றை சிவ் பாபாவின் பண்டாரிக்கு கொடுக்கிறார்கள். 1% கொடுத்தால் அதற்கு பதிலாக அவர்கள் 100 மடங்கை பெறுகிறார்கள். சிவ் பாபா கூறுகின்றார், அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு மாளிகையை பெறுவீர்கள். இப்பழைய உலகம் முழுவதும் அழிவடைய போகிறது. செல்வந்த குடும்பங்களிலிருந்து பலர் வந்தாலும் சிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்து நீங்கள் பராமரிக்கப்படவில்லை என உங்களில் எவருமே கூற முடியாது.
ஏனெனில் நீங்கள் அனைவரும் இங்கேயே பராமரிக்கப்படுகின்றீர்கள். சிலர் ஏழைகளாகவும் மற்றும் சிலர் செல்வந்தர்களாகவும் உள்ளார்கள். ஏழைகள் செல்வந்தர்களால் பராமரிக்கப்படுகிறார்கள். இதில் பயப்படுவதற்கான கேள்வி எதுவும் இல்லை. பல குழந்தைகள் பாபாவிற்கு உரியவர்கள் ஆக வேண்டுமென விரும்புகிறார்கள். ஆனால் இதற்கு அவர்கள் தகுதியானவர்களாகவும் இருக்க வேண்டும், ஆரோக்கியமானவர்களாகவும் அத்துடன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அரசாங்கமும் எவரையும் உள்ளெடுப்பதற்கு முன்னர் அவர்களை முழுமையாக சோதிக்கின்றது. இங்கேயும் முதலில் அனைத்தையும் பரிசோதிக்க வேண்டும். அவர்கள் சேவை செய்யக்கூடியவர்களா? அனைவரும் வரிசை கிரமமானவர்களே. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த முயற்சியை செய்கின்றீர்கள். சிலர் நன்றாக முயற்சி செய்தாலும் பின்னர் வராமல் இருந்து விடுகிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தால் அவர்கள் வருவதை நிறுத்தி விடுகிறார்கள். பின்னர் அது அவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றது. நீங்கள் என்றும் ஆரோக்கியமானவர்கள் ஆகும் வகையில் இவை அனைத்தும் உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. நினைவை கொண்டிருப்பதனால் மாத்திரமே அவர்களின் பாவங்கள் அழிக்கப்படும் என்பதை ஆர்வம் உள்ளவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் மிக நல்ல முயற்சி செய்வார்கள். சிலர் தங்கள் நேரத்தை போக்குவதற்கே இங்கு வருகிறார்கள். இதை பற்றி நீங்களே உங்களை பரிசோதனை செய்ய வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் உங்களால் எவருக்கும் கற்பிக்க முடியாதிருக்கும் என்று அறியப்பட்டுள்ளது. பாபா கூறுகின்றார், நீங்கள் 7 நாட்களுக்குள் பெயரளவில் ஒரு பிராமணராக அல்லாமல் ஒரு தகுதி வாய்ந்த பிராமணர் ஆக வேண்டும். ஓர் உண்மையான பிராமணர் என்றால் பாபாவின் கீதை ஞானத்தை இதயபூர்வமாக நினைவு செய்யக்கூடியவர் என்பதாகும். பிராமண புரோகிதர்களும் வரிசை கிரமமானவர்களே. இங்கேயும் அவ்வாறே. இக்கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்தாது விட்டால் நீங்கள் என்னவாகுவீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து உங்கள் சேவையின் அத்தாட்சியை காட்ட வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள் என்பது புரிந்து கொள்ளப்படுவதுடன் இது சக்கரம் சக்கரமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கற்று பிறருக்கும் கற்பிக்காது விட்டால் நீங்கள் உள்ளார்த்தமாகவே புரிந்து கொள்ள வேண்டும், நான் நன்றாக கற்கவில்லை, இதனாலேயே என்னால் எவருக்கும் கற்பிக்க முடியவில்லை. பாபா கேட்கின்றார், நீங்கள் பிறருக்கு கற்பிக்க தகுதி வாய்ந்தவராக ஏன் இன்னமும் ஆகவில்லை? இன்னும் எவ்வளவு காலத்திற்கு ஒரு பிராமண ஆசிரியரை உங்களுக்கு அனுப்ப முடியும்? நீங்கள் பிறரையும் உங்களைப் போல் ஆக்க வேண்டும். மிகவும் நன்றாக கற்பவர்கள் உதவி செய்ய வேண்டும். ஆனால் உங்களில் பலர் ஒருவரோடு ஒருவர் ஏதாவதொரு வகையான முரண்பாட்டை கொண்டிருக்கின்றீர்கள், அல்லது ஒருவர் மீது ஒருவர் பற்றுடையவராகி கற்பதை நிறுத்திவிடுகிறார்கள். முயற்சி செய்பவர்கள் அதன் பலனை பெறுவார்கள். நீங்கள் மற்றவர்களின் வார்த்தைகளின் செல்வாக்கிற்கு உட்பட்டு ஏன் கற்பதை நிறுத்திவிடுகின்றீர்கள்? இதுவும் கூட நாடகத்தில் உள்ளது. இது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை. நாளுக்கு நாள் இக்கல்வி அதிக தீவிரமாகுவதுடன் அதிக நிலையங்களும் தொடர்ந்தும் திறக்கப்படுகின்றன. இது சிவ் பாபாவின் செலவு அல்ல. அனைத்து செலவுகளும் குழந்தைகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இதுவே சிறந்த தானமாகும். மற்றவர்கள் தானம் செய்யும் பொழுது எல்லைக்கு உட்பட்ட குறுகிய கால சந்தோஷத்தையே பிரதிபலனாக பெறுகிறார்கள். ஆனால் நீங்கள் இங்கு தானம் செய்யும் பொழுது அதன் வெகுமதியை 21 பிறவிகளுக்கு பெறுகின்றீர்கள். நீங்கள் சாதாரண மனிதரில் இருந்து நாராயணனாக ஆகுவதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் யார் நன்றாக கற்கின்றார்களோ அவர்களை பின்பற்ற வேண்டும். நீங்கள் ஒழுங்காக கற்க வேண்டும். பொதுவாக ஷரீர உணர்வு காரணமாகவே உங்களில் பலர் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய சொந்த பாக்கியத்துடன் முகம் கோணுகின்றீர்கள். இதனாலேயே தாய்மார்கள் பெரும்பான்மையினராக இருக்கின்றார்கள்.
தாய்மார்களின் பெயரே பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த தாய்மார்களின் முன்னேற்றமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்கள் என கருதி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஆத்ம உணர்வில் நிலைத்திருங்கள். ஒரு ஷரீரமின்றி எப்படி நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை கேட்பீர்கள்? இந்த உறுதியான பயிற்சியை செய்யுங்கள். நான் ஓர் ஆத்மா. அத்துடன் நான் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். பாபா கூறுகின்றார், மற்ற அனைத்தையும் துறந்து தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். அனைத்தும் இதில் தங்கியுள்ளது. தந்தை கூறுகின்றார், உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யுங்கள். 8 மணி நேரங்களுக்கு வியாபாரம், 8 மணி நேரங்களுக்கு ஓய்வு, 8 மணி நேரங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் சேவை செய்யுங்கள். நீங்கள் எனக்கு சேவை செய்கின்றீர்கள் என்பதல்ல, நீங்கள் முழு உலகிற்கும் சேவை செய்கின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் இங்கு நேரம் ஒதுக்க வேண்டும். முக்கியமான விஷயம் நினைவு யாத்திரையாகும். நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்க கூடாது. அந்த அரசாங்கத்திற்கு 8 மணி நேரங்கள் உழைப்பதால் என்ன பெறுகின்றீர்கள்? கிட்டத்தட்ட 1 2 அல்லது 5 ஆயிரங்கள். இந்த அரசாங்கத்திற்கு சேவை செய்வதால் நீங்கள் பல்கோடீஸ்வரர்கள் ஆகின்றீர்கள். ஆகவே நீங்கள் இதயபூர்வமாக சேவை செய்ய வேண்டும். 8 ரத்தினங்களில் ஒருவராக வர விரும்புபவர்கள் நிச்சயமாக 8 மணி நேரங்களுக்கு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் அதிகளவு நினைவை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நேரத்தை வீணாக்குகிறார்கள். அவர்கள் எதனையும் பெறுவதில்லை. கங்கை நதியில் நீராடுவதன் மூலம், மந்திரங்களை உச்சரித்தும் கடும் தவம் செய்வதன் மூலமும் ஆஸ்தியை தரும் தந்தையை அவர்களால் சந்திக்க முடியாது. இங்குதான் நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. பிறரின் கட்டளையை பின்பற்றுவதன் மூலம் ஸ்ரீமத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்காதீர்கள். பிழையான விஷயங்களை கேட்டு கல்வியை புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் எவருடனும் முரண்பாட்டை கொண்டிருக்க கூடாது. 2. உங்களையே பரிசோதித்து கேளுங்கள். நான் எதனை பற்றியேனும் கவனக்குறைவாக இருக்கின்றேனா? நான் இக்கல்வியில் முழு கவனம் செலுத்துகின்றேனா? நான் எனது நேரத்தை வீணாக்குகின்றேனா? நான் ஆத்ம உணர்வுடையவர் ஆகிவிட்டேனா? நான் எனது இதயபூர்வமாக ஆன்மீக சேவை செய்கின்றேனா? ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் ஆணவமற்ற உண்மையான சேவகராகி உங்கள் ஆன்மீக அதிகாரத்தின் மூலம் இந்த உண்மையான ஞானத்தின் நடைமுறை வடிவை காட்டுவீர்களாக. ஒரு மரம் பழத்தை கொடுக்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற போது அது பணிந்து வளைய ஆரம்பிக்கின்றது. அதாவது அது பணிவாக இருப்பதால் சேவை செய்கிறது. அதேபோல் ஆன்மீக அதிகாரத்தை உடைய குழந்தைகள் தாங்கள் மகத்தான அதிகாரிகளாக இருக்கின்ற அளவிற்கு பணிவானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பார்கள். குறுகிய கால அதிகாரத்தை கொண்டவர்கள் ஆணவமுடையவர்கள். ஆனால் சத்தியத்தின் அதிகாரத்தை கொண்டுள்ளவர்கள் இந்த அதிகாரத்தை கொண்டிருக்கும் பொழுதே ஆணவமற்றவர்களாக இருக்கிறார்கள். இவையே உண்மையான ஞானத்தின் நடைமுறை வடிவங்களாகும். உண்மையான சேவகர்களின் மனோபாவத்தில் எந்த அளவிற்கு அதிகாரம் இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப அவர்களின் வார்த்தைகளில் அந்த அளவு அன்பும் பணிவும் இருக்கும். ஸ்லோகம். துறவரமே பாக்கியத்தின் அடிப்படை. துறவரத்தை கொண்டிராமல் உங்களால் பாக்கியத்தை பெற முடியாது. ஓம் சாந்தி.